It's not only adults, children are very precious to God. பெரியவர்கள் மட்டுமல்ல, சிறு பிள்ளைகளும் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்கள். And we want all the little children to know that they are equally important to God as any older person here. சின்ன பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும், பெரியவர்கள் எப்படி தேவனுக்கு முக்கியமோ அதே போல நீங்களும் தேவனுக்கு முக்கியமானவர்கள், விசேஷித்தவர்கள். That's why in your local church you must always take time to speak to the little children. ஆகவே தான் ஸ்தல சபைகளிலே நீங்கள் நேரம் எடுத்து சிறு பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேச வேண்டும். I've done that for 40 years. 40 ஆண்டுகளாக நான் அதை செய்திருக்கிறேன். In our church, எங்களுடைய சபையிலே to speak to little children and smile at them and encourage them. சிறு பிள்ளைகளை பார்த்து புன்முறுவல் செய்யுங்கள், சிரியுங்கள், அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். Many older believers never speak to children. சில வயதான விசுவாசிகள் பெரியவர்கள் பிள்ளைகளோடு பேசுவதே இல்லை. They are like the Pharisees who don't talk to children. அவர்கள் பரிசேயர்களைப் போல இருக்கிறவர்கள், பிள்ளைகளோடு கூட பேச மாட்டார்கள். Jesus spoke to children. இயேசு சிறு பிள்ளைகளிடத்திலே பேசினார். So the more you become like Jesus, the more you'll want to speak to little children. எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் இயேசுவை போல மாறுகிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக சிறு பிள்ளைகளிடத்திலே பேசுவீர்கள். And the reason why we give value to children is because when we grow older, we want another generation to come up that's going to live for God. நாம் பெரியவர்களாகும் பொழுது தேவனுக்கென்று இன்னொரு சந்ததி தேவனுக்கென்று வாழும்படியாக எழும்ப வேண்டும் என்கிற இன்னொரு காரணத்தினாலே நாம் பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்கிறோம். And even in the Old Testament we see that burden that God gave to the Israelites. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் கூட இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் இந்த பாரத்தை கொடுத்தார். There's not much taught in the Old Testament about bringing up children. பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து அதிகமாக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படவில்லை. Because the home was not given so much importance in the Old Testament. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே குடும்பம் என்கிற அந்த அழகுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. In the New Testament, the home is so important that it says if a man cannot take care of his home, he is not fit to have any responsibility in the church. தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்க தெரியாதவன் சபை எப்படி விசாரிப்பான், சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி விசாரிப்பான் என்று கேட்கிற அப்படினாலே புதிய ஏற்பாட்டிலே குடும்பம் முக்கியம். Do you know in the Old Testament there was no requirement that a prophet must have a godly home? பழைய ஏற்பாட்டிலே ஒரு தீர்க்கதரிசி என்றால் அவருக்கு தேவபக்தியுள்ள ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நீதி கிடையாது. There was no requirement that Moses or David, great leaders, should have a good home. தாவீதோ அல்லது மோசே போல பெரிய ஆவிக்குரிய தலைவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நல்ல குடும்பம் அவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்லை. The only thing we read about Moses is that he fought with his wife and his children were not made to obey God's word. மோசே குறித்து நாம் குடும்ப சூழ்நிலையிலே வாசிக்கும் பொழுது ஒரு மனைவியோடு கூட சண்டையிட்டார், பிள்ளைகள் அந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை என்பதை குறித்து தான் வாசிக்கிறோம். And Samuel, his children did not follow the Lord at all, even though he was one of the greatest prophets in Israel. இஸ்ரவேலிலே மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்த சாமுவேல் அவருடைய பிள்ளைகள் பிற்காலத்திலே அவர்கள் தேவனை பின்பற்றவில்லை. And you know David's son Solomon went after idols. தாவீதுடைய குமாரன் சாலமோன் விக்கிரங்களுக்கு பின்னாக சென்றான் என்று நாம் வாசிக்கிறோம். Had 8 wives. 8 மனைவிகள் அவருக்கு இருந்தார்கள். So all these things teach us that the home life was not so important in the Old Testament. ஆகவே இவைகள் நமக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே குடும்ப வாழ்க்கை முக்கியமானதல்ல என்பதை நமக்கு போதிக்கிறது. We don't know anything about the wives of the prophets. தீர்க்கதரிசிகளுடைய மனைவிமார்களை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. Or their children. அல்லது அவர்களுடைய பிள்ளைகளை எப்படி இருந்தார்கள் என்றும் தெரியாது. But in the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே it says a man can be an elder only if he has brought up his children properly. ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்திருந்தால் மட்டுமே அவர் மூப்பராவதற்கு தகுதி பெறுவார். Repeated more than once. அது ஒரு முறைக்கும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே. And the home is given importance in Ephesians and Colossians. எபேசியரிலேயும் கொலோசியரிலேயும் குடும்பத்துக்கு அதிகமாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. But still in the Old Testament God did speak about teaching children. ஆனாலும் பழைய ஏற்பாட்டிலே தேவன் பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து பேசி இருக்கிறார். Not so much about bringing them up but teaching them what God did for them. அதிகமாக அவர்கள் வளர்ப்பதை குறித்து சொல்லப்படவில்லை என்றாலும் அதை அவர்களுக்கு எதை போதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The day the Israelites left Egypt, எகிப்தை விட்டு வெளியே வந்த அந்த நாளிலே, Exodus 13 யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் verse 3, 3ஆம் வசனம், Moses said, "Remember this day in which you went out from Egypt from the house of slavery." யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். How that by a powerful hand the Lord brought you out from this place. கர்த்தர் பலத்த கையினாலே உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். And
when you come into the land of Canaan, verse 5, ஐந்தாம் வசனத்திலே கானான் தேசத்துக்கு நீங்கள் வரும்பொழுது verse 8, எட்டாம் வசனம், you must tell your son how the Lord delivered you. கர்த்தர் எப்படி இதை நடப்பித்தார் என்று உங்களுடைய புத்திரனுக்கு சொல்ல வேண்டும். எட்டாம் வசனம். And verse 14, 14ஆம் வசனம், and when your son asks you, உன் குமாரன் கேட்டால், what is the meaning of this Passover இந்த feast? பஸ்கா பண்டிகை இதை நாம் ஆசரிக்கிறோமே இதனுடைய அர்த்தம் என்ன என்று உன்னுடைய பையன் கேட்டால், Don't say, let's go and ask the priest, he'll tell us. நாம் போய் அந்த ஆசாரியனை கேட்போம், அவர் நமக்கு சொல்லுவார் No. என்று சொல்ல வேண்டாம். You must explain to your son how the Lord delivered you, the meaning of that feast. தேவன் எப்படி அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுதலை ஆக்கினார், அதனுடைய பொருள் என்ன என்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களாகவே சொல்லிக் கொடுக்க வேண்டும். How much more in the new covenant? அப்படியானால் எந்த அளவுக்கு அதிகமாக புதிய உடன்படிக்கையில் நாம் செய்ய வேண்டும். Supposing your son asks you, father and mother, what is the meaning of this Lord's table that you take part in? உங்களுடைய மகன் உங்களை பார்த்து கேட்கிறான், அப்பா சபையிலே கர்த்தருடைய பந்தி என்று சொல்கிறீர்களே அதனுடைய அர்த்தம் என்ன? Can you explain it? உங்களால் அதை விவரித்து சொல்ல முடியுமா? It's written in 1 Corinthians 10, 1 Corinthians 11. 1 கொரிந்தியர் 10, 11 அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. If you read it, you'll know it. நீங்கள் அதை வாசித்தால் அறிந்து கொள்ளலாம். Don't say, let's go to the elder and ask him. சரி, நாம் போய் மூப்பரிடத்திலே கேட்போம் என்று சொல்ல வேண்டாம். If they ask you, Dad, Mom, what is the meaning of this water baptism? அப்பா அம்மா இந்த தண்ணீருக்குள்ளாக இறங்கி ஞானஸ்நானம் எடுக்கிறார்களே அதனுடைய அர்த்தம் என்ன என்று பிள்ளைகள் கேட்டால், You must be able to explain to them at home. நீங்கள் வீட்டிலே உங்கள் பிள்ளைகளுக்கு அதை விளக்கி சொல்ல வேண்டும். 40 years later, 40 ஆண்டுகளுக்கு பிறகு when they were finished their wandering அவர்கள் வனாந்தரத்திலே அலைகிறதை முடித்த பிறகு and they came to the borders of the promised land, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தினுடைய அந்த எல்கைக்கு வந்தார்கள். again Moses told the new generation, old generation had died, பழைய அந்த தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமாக மரித்து விட்டார்கள். இப்பொழுது புது தலைமுறை அந்த எல்கையிலே எழும்பியிருக்கிறார்கள். what we read in Exodus 13 just now was to the older generation. இப்பொழுது யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்திலே வாசித்தது பழைய தலைமுறைக்கு சொல்லப்பட்ட செய்தி. In the age of 20 and 60, 600,000 of them, they all died. 600,000 மக்கள் 20 வயதிலிருந்து 60 வயது வரை உள்ள எல்லா மக்களும் வனாந்தரத்திலே மரித்து And விட்டார்கள். now there's a new generation. இப்பொழுது புது தலைமுறை எழும்பி And இருக்கிறது. he tells them the same thing. அதே காரியத்தை தான் சொல்கிறார். When you get into the land, நீங்கள் இந்த தேசத்துக்கு உள்ளே வரும்பொழுது, and the Lord, verse 19, drives out all your enemies. Deuteronomy 6:19. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், The Lord drives out all your enemies, உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் தேவன் துரத்தி விடுவதற்கும் and you live in the land. நீ இந்த தேசத்திலே Verse வாழ்வதற்கும். 20, your son asks you, what is the meaning of all these statutes? உன்னுடைய புத்திரன் என்ன தேவன் இந்த காரியங்களெல்லாம் செய்திருக்கிறாரே என்று அவன் உன்னிடத்திலே கேட்டால், Don't say, let's go to the elders. நான் மூப்பரிடத்திலே போய் கேட்போம் என்று சொல்ல வேண்டாம். You explain to your son நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மகனுக்கு விவரித்து சொல்லுங்கள் in detail விளக்கமாக what it means and why the Lord wants us to do it. ஏன் தேவன் நம்மை விடுதலை ஆக்கினார், ஏன் தேவன் நம்மை இங்கே வர செய்தார் என்று விளக்கி சொல்லுங்கள். So what I'm trying to say is that even in the Old Testament, God placed the responsibility on fathers நான் என்ன to சொல்கிறேன் என்றால், teach their children. பழைய ஏற்பாட்டிலையும் கூட பிள்ளைகளுக்கு போதிப்பதற்காக பிதாக்களுக்கு தகப்பன்மாருக்கு தேவன் பொறுப்பை கொடுத்தார். He never allowed us to pass it on to Sunday school teachers or elders or anybody. சண்டே ஸ்கூல் டீச்சர் தான் அதை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும், மூப்பர்கள் தான் அதை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அப்படி தேவன் அனுமதிக்கவில்லை. I want to ask you, parents, பெற்றோரே உங்களை நான் கேட்கிறேன், how do you expect your children to know the Bible? வேதத்தை உங்களுடைய பிள்ளைகள் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Is it by sending them to Sunday school? ஓய்வு நாள் பாடசாலைக்கு அனுப்புவதன் மூலமாகவா? What if you're living in a town where there's no church, ஒரு சபையே இல்லாத ஒரு பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் என்ன செய்வீர்கள்? no Sunday school? அங்கே சண்டே ஸ்கூலே இல்லை. Or you're in a church where there are no good Sunday school teachers. அல்லது நல்ல சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள் இல்லாத ஒரு சபையில் இருக்கலாம். There is not a single verse in the Bible that says Sunday school teachers teach the children. சண்டே ஸ்கூல் டீச்சர்கள் தான் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் கூட வேதத்திலே இல்லை. Who must teach the children the ways of the Lord? தேவனுடைய வழிகளை குறித்து பிள்ளைகளுக்கு யார் போதிக்க வேண்டும்? Ephesians chapter 6. எபேசியர் 6ஆம் அதிகாரம். Ephesians 6 and verse 4. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Here it says very clearly, மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, fathers, தகப்பன்மார்களே, bring up your children in the discipline and instruction of the Lord. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக.
not mothers, தாய்மார்கள் அல்ல, fathers. தகப்பன்மார்கள். Just like in most homes, it is the father who goes to work and earns the money. அநேக குடும்பங்களிலே தகப்பன் தான் வெளியே போய் பணம் சம்பாதித்து வருகிறார். 99% of homes it's like that. 99% வீடுகளிலே இப்படித்தான் இருக்கிறது. The primary responsibility is with the father. பிரதானமான பொறுப்பு தகப்பனை சார்ந்ததாகும். But if the father is sick or paralyzed, then the mother has to go to work to earn. ஒருவேளை தகப்பன் வியாதிப்பட்டு வாதம் வந்து வீட்டிலேயே இருந்தால் தாய் தான் வெளியே போய் பணம் சம்பாதிக்க வேண்டும். Or if he's a lazy, useless father, then the mother has to do the job. அல்லது தகப்பன் ஒரு பிரயோஜனமற்ற சோம்பேறித்தனமான தகப்பனாக இருந்தால் தாய் தான் அந்த பொறுப்பை எடுத்து செய்ய வேண்டும். In the same way spiritually, இதே விதமாக தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் if a father does not take his responsibility to teach the children the word of God, தேவனுடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு போதிப்பதற்கு தகப்பன் பொறுப்பு எடுக்கவில்லை என்றால், because he doesn't read it himself, தானாகவே வேதத்தை வாசிப்பதில்லை, or he's too lazy, அல்லது அதற்கு சோம்பேறித்தனமா இருக்கிறார், or he's more interested in reading the newspaper and watching television, அல்லது டிவி பார்ப்பதிலேயும் செய்தித்தாளை பார்ப்பதிலேயும் அதிக விருப்பமா இருக்கிறார், then he's a useless father. அப்படியானால் அவர் பிரயோஜனமற்ற தகப்பன். Then the mother has to do the job. இப்பொழுது தாய் தான் அந்த வேலையை செய்ய வேண்டும். And sometimes that happens. சில சமயத்தில் அப்படி நடக்கிறது. But the Bible always says, fathers, ஆனால் எப்பொழுதுமே வேதம் சொல்லுகிறது, பிதாக்களே, bring your children in the instruction and discipline of the Lord. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. It is not the mother's job to spank the children. பிள்ளைகளை அடிப்பது தாயினுடைய வேலை அல்ல, It is the father's job. தகப்பனுடைய வேலை. If the father is lazy and careless, then the mother has to do it. தகப்பன் சோம்பேறியாகவும் கவனக்குறைவாகவும் இருந்தால் தாய் அதை செய்ய வேண்டும். I'm not saying mothers should not discipline their children. அவை தாய்மார்கள் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தக்கூடாது என்று சொல்லவில்லை. I'm saying the primary responsibility is the father's. பிரதானமான பொறுப்பு தகப்பனை சார்ந்ததாகும் என்று It's written சொல்கிறேன். here. எழுதப்பட்டிருக்கிறது. Fathers, தகப்பன்மார்களே, bring up your children in the discipline and instruction of the பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. So any father here who's not doing it, இதை செய்யாத எந்த ஒரு தகப்பன் இங்கே இருந்தாலும், I have to say to you in Jesus' name, you are living in disobedience to the word of God every day. இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலே வாழ்ந்து If கொண்டிருக்கிறீர்கள். your children go astray, God will hold you responsible first of all. உங்களுடைய பிள்ளைகள் வழிதப்பி போகும்பொழுது முதலாவதாக தேவன் உங்களைத்தான் பொறுப்பாக பிடிப்பார். At least from today, I hope all fathers sitting here will take their responsibility seriously. குறைந்தபட்சம் இன்றிலிருந்தாவது இங்க இருக்கக்கூடிய தகப்பன்கள் எல்லாரும் தங்களுடைய பொறுப்பை சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். You may say, I'm so busy, I have to go to work. ஐயோ, நான் ரொம்ப வேலையில ஈடுபட்டிருக்கிறேன், வேலைக்கு போக வேண்டியிருக்கிறது, அதை Early செய்ய morning, வேண்டியிருக்கிறது, come back late at night. காலையிலே போய் நான் இரவு தான் வருகிறேன். Yeah, but still, that is your responsibility. ஆனாலும் இது உங்களுடைய பொறுப்பு. Because you brought those children into the world. ஏனால் நீங்கள் தான் அந்த பிள்ளைகளை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தீர்கள். You have a responsibility to bring them up in the fear of God. அவர்களை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. For that, you must study the Bible. அதற்காக முதலாவது நீங்கள் வேதத்தை படிக்க வேண்டும். And if you can't understand many things in the Bible, there are many books we have there that you can read. வேதத்தில் உள்ள காரியங்கள் உங்களுக்கு விளங்கவில்லை என்று சொன்னால் அநேக புத்தகங்கள் அங்கே இருக்கிறது, அதை வாங்கி நீங்கள் வாசிக்கலாம். We have about 25-30 books there that you can read, which are more easy to understand. 25 30 தலைப்புகளிலே புத்தகங்கள் இருக்கிறது, அது வாசிப்பது உங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். And read it. அதை வாசியுங்கள். It's very, very important. அது மிக முக்கியம். If you are too poor to buy a book, let me know. I'll send it to you free. அது புத்தகம் வாங்குவதற்கு எனக்கு காசு இல்லை என்று நீங்கள் சொன்னால் தயவு செய்து எனக்கு எழுதுங்கள், நான் இலவசமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். Because I want your children to grow up knowing God's word. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்களாய் உங்களுடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். All of you. நீங்கள் எல்லாரும். We must not be like other churches. நாம் மற்ற சபைகளைப் போல இருக்கக்கூடாது. All our parents must take bringing up their children very seriously. நம்முடைய எல்லா பெற்றோர்களுமே நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்தை மிகவும் சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். It's not just one day we dedicate here and then we forget about it. ஏதோ ஒரு நாளிலே இங்கே வந்து குழந்தையை பிரதிஷ்டை செய்துவிட்டு அதோடு மறந்து விடக்கூடாது. This is only the starting line of the race. இது இந்த ஓட்டத்தினுடைய ஒரு ஆரம்பம் தான். And you have to run every day. ஒவ்வொரு நாளும் ஓட வேண்டியிருக்கிறது. Teach your children God's word. தேவனுடைய வழிகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள்.